இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் இல்ல பிசில தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி நம்ம தங்கிலீஷ்ல டைப் பண்றது அப்படியே தமிழ்ல வர்றது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ்ல டைப் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட லேப்டாப் இல்ல பிசில இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இங்க நீங்க ஃபைன் செட்டிங்ஸ்ல எடிட் லாங்குவேஜ் அண்ட் கீபோர்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா விஷயமுமே நீங்க பண்ணலாம். இங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கும். அண்ட் இந்த தமிழ் ஃபாண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பிசி வைஃபை கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மீட்டர்டு கனெக்ஷன் அப்படின்னு இருக்கிறது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. அண்ட் அப்பப்போ அப்டேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாது. இங்க சூஸ் எ லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் இருக்க இடத்துல தமிழ்னு டைப் பண்ணி இந்தியாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்குள்ள நீங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க லாங்குவேஜ் பேக் அண்ட் பேசிக்ஸ் டைப் அண்ட் ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா டவுன்லோட் ஆகும். அண்ட் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பேசுறத வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகுது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழ் கீபோர்டு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷனை நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டாவே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்ல செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல நீங்க டைப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட் டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ தமிழில் நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணலை. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சேம் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்க செலக்ட் ஹார்ட்வேர் கீபோர்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மல்டி லாங்குவேஜ் டெஸ்ட் சஜஷன் அண்ட் ஆட்டோ கரெக்ட் இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்க செலக்ட் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் வேர்ட்ஸ், அதாவது நம்ம தங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது ஆட்டோ கரெக்டா பாத்தீங்கன்னா அது நமக்கு வேர்ட்ஸை சஜஷன் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய கீபோர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்விட்சிங் இன்புட் மெத்தட் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நீங்க கீபோர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்பவுமே நம்ம தமிழ்லயும் டைப் பண்ண முடியாது, எப்பவுமே இங்கிலீஷ்லயும் நம்ம டைப் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்பப்ப ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்க தமிழ் லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு தங்கிலீஷ்ல டைப் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஜஷன்ல உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வேர்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் வேற வேர்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சஜஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.